ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பார்க்கல ரொம்ப சந்தோஷம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த கான்ட்ரிபியூஷனை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். இப்போ அதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டு இது டூலு. அது மூலமாக நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுக்க முடியும் பிஸ்னஸில். அதனால தான் கான்ட்ரிபியூஷன் பற்றி எவ்வளோ பேசிகிட்ருக்கேன். இப்போ இந்த கேஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் மிக்ஸு இப்போ ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஒரு கம்பெனி 2-3 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண வச்சிங்களேன். இப்போ எந்த ப்ரொப்போர்ஷனில் எதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம அதிகபட்சம் லாபம் வரும் அப்படின்றது நம்ம வந்து அறியணும். அப்போ தான் நம்ம அந்த நமக்கு எது லாபகரமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து ஹையஸ்ட்டு ப்ராடக்ட்டு மிக்ஸு, அந்த ப்ராடக்ட் மிக்ஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். பட் எந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணாலும் எந்த காம்பினேஷன் எந்த மிக்ஸு நம்ம அதிகமாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம், சேல் பண்ணணும். இல்லாட்டி தேவையில்லாத எது லெஸ் கான்ட்ரிபியூஷனோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சும்மா கடைசியில் பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா லாபம் வந்து நமக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் நம்ம எந்த ப்ராடக்ட் மிக்ஸில் எதை எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஸ்வீட் கடை வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். ஸ்வீட் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எந்த ஸ்வீட்டை வந்து ஒரு ஸ்வீட் எவ்வளோ வெலை அதிகமாக ஓடும், ஆனால் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக வருதா சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். எந்த ஸ்வீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம அதிகமாக கான்ட்ரிபியூஷன். சிலது வந்து பிஸியாக இருப்போம், கூட்டி கழிச்சு பார்த்து பேங்க்கில் இதே மாதிரி தான் கூட்டி கழிச்சு அங்கே ஓடிங்களா கூட்டி கழிச்சு அன்றைக்கி பிஸ்னஸ் என்ன பார்த்தேன்னா பிஸ்னஸில் 0 ஒன்றும் இருக்காது. ஆனால் பிஸியாக அந்த மாதிரி இருக்கும். அதை மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. நம்ம எது செஞ்சாலும் நமக்கு லாபகரமாக செய்யணும். ஸோ நம்ம எய்மே வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதிகபட்ச ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். யாருமே வந்து இல்லை எனக்கு ஒரு ப்ராஃபிட் போதும் அப்படின்னு செட்டில் ஒரு ஆள் கிடையாது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அது நேச்சுரல் டிசைர், நேச்சுரல் கோல் அது. ஸோ அதனால் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு முக்கியமாக இப்போ ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா 2 லோஷன் க்ரீம். ஓகே. லோஷன் வந்து 20 ரூபா, டைரக்ட் மெட்டீரியல் 20, டைரக்ட் வேஜஸ் 6, அந்த வேரியல் எக்ஸ்பென்சஸ் 6 per யூனிட் வச்சிங்களேன். லோஷன் ஒரு யூனிட்னா ஒரு பாட்டில் 50 கிராம் இருக்கிற பாட்டில் ஒன்று, இது 50 கிராம் இருக்கிற க்ரீம் ஒன்று. ஓகே, ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த க்ரீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 40 ரூபா per பாட்டில். ஓகே. ஸோ இந்த கேஸில் க்ரீமில் வந்து டைரக்ட் மெட்டீரியல் 18, டைரக்ட் வேஜஸ் 4, வேரியல் எக்ஸ்பென்சஸ் 4, ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் 30. ஸோ இதில் வந்து லோஷன் ஒரு பக்கம், க்ரீம் ஒரு பக்கம். ஓகே. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 1600. ஓகே, டோட்டலாக ஒரு இதில். ஸோ இது வந்து பேர் யூனிட் வந்து இது 40 ரூபா, இது 30 ரூபா. ஓகே. இப்போ எந்த மிக்ஸில் வந்து விற்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம் அப்படின்னாக்கா 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கும் வந்து பார்க்கணும். 200 யூனிட்ஸ் ஆஃப் லோஷன், 400 யூனிட்ஸ் ஆஃப் க்ரீம் ஒன்று. ரெண்டாவது 300 யூனிட் ஆஃப் 300 உருப்படி 300 பாட்டிலு என்ன லோஷன், 300 300 ஆஃப் க்ரீம். அதுக்கடுத்தது 400 ஆஃப் லோஷன், 200 ஆஃப் க்ரீம். 400 யூனிட்ஸு 400 உருப்படி, இது 200 உருப்படி ஆஃப் க்ரீம். இதுதான் 3 ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்றது, எனக்கு அதை சூஸ் பண்ணும்போது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் அதுக்கேற்ற மாதிரி அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், லேபர் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், பணம் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது மாதிரி நம்ம ஷீட் பண்ணும்போது அங்கே குறையும், இங்கே சரியாகும், 2 காஸ்ட்டும் சரியாகும், அதுக்கு ப்ராஃபிட் கூட வரும். ஸோ யூ கேன் ட்ரைவ் இன் த பிஸ்னஸ். ஓகே, நம்ம பர்பஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் நத்திங் பட் வேரியபிள் காஸ்ட். ஓகே. ஸோ இந்த கேஸில் வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு, லோஷனுக்கு 40 rupees. ஓகே. ஸோ மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோ, 20 rupees, 6 rupees, 6 rupees. ஸோ மொத்தம் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, 32 rupees. 20, 6, 6 மொத்தம் 32 ரூபா வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ இதில் வந்து க்ரீம் பார்த்தீங்கன்னாக்கா செல்லிங் ப்ரைஸ் 30 எங்கே போட்டிருக்கோம், வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18, 4, 4, 26. ஸோ வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டாக கண்டுபிடிக்கணும், பெர் யூனிட். ஸோ கான்ட்ரிபியூஷன் எங்கே சொன்னேன், கான்ட்ரிபியூஷன் நத்திங் பட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஸோ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 8 ரூபா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஓகே. ஸோ க்ரீம் 30, 18, 4, 4, 26. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து 4, அதாவது 30லேருந்து 26 கழிச்சிங்கனாக்கா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இஸ் 4, இது 8.
ஓகே, இப்போ நமக்கு வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல். ஸோ 200 பாட்டில் லோஷன் ப்ளஸ் 400 க்ரீம், 300 300 400 200. ஓகே, ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸ். இப்போ நம்ம இதில் எப்படி கண்டுபிடிக்கணும், எதை சூஸ் பண்ணலாம், நீ எது சாத்தியக்கூறு இருக்குது. இந்த ப்ராடக்ட் மிக்ஸில் நம்ம எது சூஸ் பண்ணால் அதிக லாபம் வரும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 200 + 400. ஸோ எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் லோஷன் 800. ஸோ இது ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ உருப்படி 200. ஓகே, இதுக்கு 400. ஓகேவா? ஸோ இது உருப்படி என்ன உருப்படி 400 உருப்படி ஃபஸ்ட்டு காம்பினேஷன். செகண்ட் காம்பினேஷன் 300 300. ஓகே, செகண்ட் காம்பினேஷன். தேர்ட் காம்பினேஷன் 400 200 400 200. ஸோ இப்போ பெருக்கி டோட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1600 1600. ஓகே, செகண்ட் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 8 × 300. ஓகே, 2400. இது 1200. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 400 × 8 3200. இது 800. ஓகே, ஸோ திஸ் இஸ் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மட்டும் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இப்போ இது ஃபஸ்ட்டு காம்பினேஷன், செகண்ட், தேர்ட் டோட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ டோட்டல் பண்ணோம். ஸோ எந்த காம்பினேஷன் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் வருதோ அந்த மிக்ஸை நம்ம சூஸ் பண்ணி வேலை செய்யணும். அதுதான் அதிகமாக ப்ராஃபிட் வரும். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம எடுக்கிறதுல எனக்கு அது ஃபிக்ஸட் காஸ்ட் கால் பீரியட் காஸ்ட்டு. பீரியட் காஸ்ட்டு இது வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தம் இல்லை. அதனால் ஃபிக்ஸட் காஸ்ட் எப்போயுமே நம்ம சேர்க்கறது இல்லை. ஆனால் நம்ம வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இப்படி மேனேஜ் ஒன்லி நம்ம பார்க்குறதுனா கான்ட்ரிபியூஷன் தான். ஓகே, கான்ட்ரிபியூஷன் இப்போ. ஸோ இது 3ல் எது அதிகமாக கான்ட்ரிபியூஷன் வருதோ அதை சூஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ரொபோர்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணால் ப்ராஃபிட் வில் பி அதிகபட்சமாக ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3200, இதில் 3600, இதில் வந்து 4000. ஓகே, 4000. ஸோ இதில் வந்து எது சூஸ் பண்ணலாம்? 3200 3200 4000 எது சூஸ் பண்ணலாம்? which mix gives the அதிக கான்ட்ரிபியூஷன், ப்ராடக்ட் which gives the மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வராது. இது 3600, இது 4000. ஸோ தேர்ட் ஆப்ஷன் யூ டு சூஸ், செகண்ட் ஆர் தேர்ட். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் வில் பி மேக்ஸிமைஸ், ப்ராஃபிட் அதிகமாக்கப்படும். ஸோ அதனால் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கிறதுனால கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் பெரிய கஷ்டம் இல்லை. நான் பெரிய பெரிய மில்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இவங்க ஸ்மால் பிஸ்னஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எது ஃபிக்ஸடு எது வேரியபிள் காஸ்ட், நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி செக்ரிகேட் பண்ணணும், எது வேரியபிள் காஸ்ட்டு எது ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் தப்பு பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் தப்பாயிடும். அப்போது கிளாசிஃபிகேஷன் காஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எது காஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டு எது வேரியபிள் கரெக்டாக தெரியணும். அது உங்களுக்கு தெரியும். அதில் உங்களுக்கு சின்ன பிஸ்னஸில் ஸ்மால் பிஸ்னஸில் அப்படியே கைவிட்டு பண்ணிடலாம். எது ஃபிக்ஸடு எது வேரியபிள் உங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஒரு ஃபுல் செஷன் எடுத்துருக்கேன் வீடியோவில். பார்த்தீங்கன்னாக்கா எது ஃபிக்ஸடு எது வேரியபிள் அக்கார்டிங்லி நீங்கள் டிசைட் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக அரைவ் பண்ணிட்டீங்கன்னா த டிசிஷன் வில் பி கரெக்டாக இருக்கும், தப்பாக இருக்காது. வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டிசிஷனும் காஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு டிசிஷனும் காஸ்ட்டு, சும்மா எதுவும் ஃப்ரீ இல்லை. அதனால் தப்பாக டிசிஷன் தான் இட் பிகம் வெரி காஸ்ட்லி. அப்போ காஸ்ட்லி டிசிஷன் ஆகிடும். அப்போ கடைசியில் பார்த்தா காஸ்ட் அதிகமாகிடும், ப்ராஃபிட் குறைஞ்சிடும். அதனால் பி வெரி கேர்ஃபுல். அதில் தான். ஸோ அதனால் அந்த பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தேர்டு ஆப்ஷன் இது ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன். அதனால் யூ சூஸ் தி தேர்ட் அண்ட் நீங்கள் அக்கார்டிங்லி யூ கேன் ஃபோக்கஸ் யுவர் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல், லேபர் ஃபோர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட்டை மாற்றி மெஷினை மாற்றி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் அந்த காம்பினேஷன் அறையும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ திஸ் இம்பார்ட்டன்ஸ். மறுபடியும் 3 செஷன்ஸ் எதுலேயே எடுப்பேன். டிசிஷன் எடுக்கணும் இல்லை, அதுக்காக 3 டிசிஷன்ஸ். இதில் வந்து ஒரே ஒரு என்ன பிரச்சனை, இதில் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. லிமிட்டிங் ஃபேக்டர்னா இதில் லேபரில் ஷார்ட்டேஜு, மெட்டீரியலில் ரொம்ப கிடைக்குது அறிவுப்பொருள் சார், மெட்டீரியல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, மெட்டீரியல் கஷ்டப்பட்டு வாங்கணும், அதுமாதிரி லேபரை வந்து கஷ்டப்பட்டு அதிகமாக கொடுத்தா லேபர் வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வராது, கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர். கீ ஃபேக்டர் எந்த கீ ஃபேக்டர் பிரச்சனை இருக்கிறது கீ ஃபேக்டர். லேபராக அது பிரச்சனை, அதுக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் மேன் பவர்.
கான்ட்ரிபியூஷன் பெர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் அது மாதிரி வரும். அது வந்து தனியாக செஷன் எடுப்பேன். லிமிட்டிங் ஃபேக்டர், கீ ஃபேக்டர்ஸ் பேர். அது இல்லாத பட்சத்தில் நல்லா நார்மலாக எல்லாம் கிடைக்கும். லேபர் கிடைக்கும், மெட்டீரியல் கிடைக்கும், அதில் மெஷின் கிடைக்கும். மெஷின் அப்புறம் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். லேபர் இபி பவரில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை, பவர் தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் இது செய்யணும். இது அப்ளிகபிள். இல்லாட்டி அது வந்து ஷிஃப்ட் வந்து கீ ஃபேக்டருக்கு மாறிடும். கான்ட்ரிபியூஷன் பெர் கீ ஃபேக்டர் மாறிடும். அது தனியாக கிளாஸ் எடுப்போம். அதுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Till such time we'll meet again. God bless you. Thank you. Take care. Okay.